கவனங்கள் திரும்ப இங்கே இருக்கலாம். தமிழகம் முழுவதும் சேவை ஆற்றக்கூடிய பல்வேறு அமைப்புகளை ஒருங்கிணைத்து சேவையாற்ற வேண்டும் என்கின்ற முடிவை எடுத்து எங்களுடைய அருமைக்குரிய சகோதரர் விஸ்டம் கல்வியை வழிகாட்டியினுடைய நிறுவனர் நம்முடைய சித்திக் சார் அவர்கள் மூலமாக அவர் தான் நெட்வொர்க், அவர் நிறைய இடத்துல அந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து செய்யறதுனால லிங்கை ஏற்படுத்துறது அவருடைய மிக முக்கியமான இது. ஸோ அவருடைய மிகப்பெரிய ஒத்துழைப்பின் காரணமாக நாங்கள் பல்வேறு அமைப்புகளை நாடினாலும் கூட 32 அமைப்புகள் எங்களோடு இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமைந்தது. அந்த அமைப்புகளிலே எல்லா அமைப்புகளையும் இங்கே அழைத்து சிறப்பு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் கூட ஒவ்வொரு வருஷமாக போவோம் அப்படிங்கிற அடிப்படையில் மிக அதிகமான சேவைகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பை தென்காசி புளியங்குடி சார்ந்த ஒரு அமைப்பை அறிமுகப்படுத்திவிட்ட நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். கொஞ்சம் எல்லாம் அப்படி கவனிங்க. Freed Association for Education and Empowerment Chennai வழங்கும் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவார்ட் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் எஜுகேஷன் 2025 தென்காசி மாவட்டம் புளியங்குடி பார்க் அமைப்பு. விளிம்புநிலை சமூகத்து மக்கள் தங்கள் எதிர்கால நம்பிக்கைக்கு அறிவும் அதிகாரமும் இணைந்த செயல் திட்டத்தை உருவாக்கி செயல்பட வேண்டிய அவசியம் உள்ளது. அறிவார்ந்த அதிகாரமிக்க சமுதாயம் என்ற இலக்குடன் வெற்றிகரமாக செயல்படும் முன் உதாரணமான அமைப்பாக செயல்படுகிறது புளியங்குடி பார்க் அகாடமி. வெளிநாடு மற்றும் வியாபாரம் சார்ந்து இயங்கும் தான் சார்ந்த சமூகத்து மக்களை அறிவார்ந்த அதிகாரமிக்க பொறுப்புகளுக்கு வர வைக்க வேண்டும் என்ற தன் நீண்ட நாள் கனவை நிறைவாக்க தான் பயின்ற புளியங்குடி காயிதே மில்லத் பள்ளி முன்னாள் மாணவர்கள் சிலரை இணைத்து காயிதே மில்லத் முன்னாள் மாணவர் சங்கம் ஒன்றை 2002ஆம் ஆண்டு கால வாக்கில் ஆரம்பித்து சாதாரண மக்கள் கல்வி பயில சிறு சிறு உதவிகளை செய்து களத்திற்கு வந்தார் பார்க் அகாடமி நிறுவனர் ஜனாப் ஜே முகமது மொய்தீன் அவர்கள். அதன் பிறகு புளியங்குடியை சார்ந்த பல்வேறு பள்ளிகளின் முன்னாள் மாணவர்களும் இந்த சேவையில் இவர்களுடன் கரம் கோர்க்க புளியங்குடி முன்னாள் மாணவர்கள் சங்கம் என்ற நாமத்தில் தன் கல்வி சேவைகளை தொடர்ந்தனர். இதற்கிடையில் தன் பொருளாதார தேவைக்காக வேலை நிமித்தமாக வெளிநாடு செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஜனாப் முகமது மொஹிதீன் அவர்களுக்கு ஏற்பட்டது. அங்கிருந்த போதும் கல்வி சார்ந்த பல முன்னெடுப்புகளை ஊரில் எடுக்க தொடர்ந்து செயல்பட்டு வந்தார். இப்படி சிறுக சிறுக கல்வி சேவையாற்றி வந்தவர்கள் தங்கள் சேவைகளை முறைப்படுத்தி 2018ஆம் ஆண்டில் புளியங்குடி அகாடமிக் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் ரிசோர்ஸ் ட்ரஸ்ட் பார்ட் என்ற பெயரில் பதிவு செய்து செயல்பட துவங்கினர். அவர்களின் கல்வி சேவைக்கான இடத்தை புளியங்குடி கல்வத்து நாயகம் தைக்கா நிர்வாகத்தினர் இடம் கொடுக்க ரூபாய் 13 லட்சம் செலவில் மேல்தளத்தை தயார் செய்து வகுப்புகளாக பயன்படுத்த துவங்கினர். இந்த பயிற்சி மையத்தின் துவக்க நிகழ்வு 2018ஆம் ஆண்டு டிசம்பர் 23ஆம் தேதி நடந்தது. ஆரம்பத்தில் மாணவ மாணவிகளை தேர்வு செய்து அரசு பணி போட்டித் தேர்வு பயிற்சிக்காக இவர்கள் செலவில் திருநெல்வேலியில் ஒரு பயிற்சி மையத்தில் படிக்க வைத்தனர். இதில் ஒரு மாணவர் 2019ஆம் ஆண்டு VAO தேர்வில் வெற்றி பெற்றது இவர்களின் முயற்சிக்கு உரமாக அமைந்தது. கொரோனா ஊரடங்கு கால இறுதியில் வந்த தமிழக காவல்துறை 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்கான பயிற்சிகளை பார்ட் அமைப்பு முன்னெடுத்தது. இதில் 12 பேர்கள் தேர்வாகி தமிழக காவல்துறையில் சேர்ந்து மிகப்பெரிய தெம்பை பார்ட் அமைப்பிற்கு கொடுத்தது. அன்று ஆரம்பித்த இந்த பயணம் இன்று 45 பேர்களுக்கு அரசு பணி கிடைக்கும் அளவிற்கு உயர்ந்துள்ளது. அதை போன்று விளிம்புநிலை குடும்பத்து மாணவ மாணவிகளின் கல்வி இடைநிற்றல் ஆகிவிடக் கூடாது என்ற எண்ணத்தில் மத்திய அரசின் NMMS கல்வி உதவித்தொகை தேர்வுக்கு சிறப்பு பயிற்சி அளித்து இதுவரை 23 மாணவ மாணவிகள் அந்த தேர்வில் வெற்றி பெற்றுள்ளனர். இதனால் மாதந்தோறும் ரூபாய் 1000 கல்வி உதவித்தொகை அவர்கள் பெற்று அவர்களின் கல்வி பயணத்தை தொடர பார்ட் அமைப்பு உதவியுள்ளது. அரசு பணி போட்டித் தேர்வு பயிற்சி மையத்தால் தாங்கள் பெற்ற அனுபவங்களை தமிழக அளவில் கொண்டு செல்ல சென்னை ஃபீட் அமைப்பு, விஸ்டம் அமைப்பு போன்றவர்களுடன் இணைந்து அரசு பணி போட்டித் தேர்வு பயிற்சி மையங்களின் ஒருங்கிணைப்பு குழுவை உருவாக்கியது பார்ட் அமைப்பின் பங்கு அளப்பெரியது. தமிழகம் முழுவதும் அரசு பணிக்கான போட்டித் தேர்வுகளுக்கு இலவச பயிற்சி அளிக்கும் எண்ணத்துடன் உள்ள 9 தன்னார்வ அமைப்புகள்
பாட்டு பயிற்சி மையத்திற்கு வருகை தந்து அவர்களிடம் ஆலோசனைகள் பெற்று சிறப்பாக செயல்படுகின்றன. கல்வி விழிப்புணர்வு நிகழ்வுகள், கல்வி கற்க நிதி உதவிகள் என கல்வி சார்ந்த பல உதவிகளை செய்து அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்கும் நோக்கில் தொடர்ந்து பயணித்து வருகின்றனர். தற்போது உலகம் முழுவதும் பணியாற்றக்கூடிய 75 உறுப்பினர்களை கொண்டு இயங்கக்கூடிய இந்த பார்ட் அமைப்பை வழிநடத்த மேலாண்மை குழு ஒன்று உள்ளது. இதன் தலைவராக லண்டனில் பணியாற்றும் ஜனாப் சையத் அபு தாஹிர் அவர்களும், செயலாளராக அமெரிக்காவில் பணிபுரியும் ஜனாப் ஒய் ஹாஜா மொய்தீன் அவர்களும் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றனர். எந்த நாட்டில் இருந்தாலும் அந்த நாட்டில் ஒரு டீக்கான காசை உறுப்பினர் சந்தாவாக கொண்டு இதன் நடவடிக்கைகளை நடத்தி வரும் பார்ட் அமைப்பின் தலைவராக சகோதரர் ஜே முகமது மொய்தீன் அவர்களும், செயலாளராக சகோதரர் எம் அப்துல் பாசித் அலி அவர்களும், பொருளாளராக சகோதரர் எம் ஷேக் அப்துல் கரீம் அவர்களும் செயல்பட்டு வருகின்றனர். பார்ட் அகாடமியின் தொடர் பயணத்திற்கு உதவியாக அண்மையில் புளியங்குடி ஜமாலியா ஜும்மா பள்ளிவாசல் மேல்தளத்தில் பெண்களுக்கான பிரத்யேகமான புதிய பயிற்சி மைய கட்டிடம் துவங்கி செயல்பட்டு வருகிறது. இலவச அரசு பணிக்கான போட்டித் தேர்வு பயிற்சி வழங்கி சாதனைகள் பல புரிந்து கல்வி மற்றும் அதிகாரம் சார்ந்த சமூக வளர்ச்சிக்கு முன்னுதாரணமாக செயல்படும் தென்காசி மாவட்டம் புளியங்குடி பார்ட் அகாடமிக்கு மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவார்ட் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் எஜுகேஷன் விருது வழங்கி பெருமைப்படுகிறது ஃபீல்ட் அசோசியேஷன் ஃபார் எஜுகேஷன் அண்ட் எம்பவர்மெண்ட் சென்னை. கடந்த ஒரு வருஷமா ஃபீட் அகாடமியுடைய பார்ட்டாவே இந்த பார்ட் அகாடமி மாறி இருக்கிறது. அரசு பணி போட்டித் தேர்வு பயிற்சி களங்களிலே இங்கே எங்கள் குடும்பத்தினுடைய உறுப்பினர்களாக வந்திருக்கக்கூடிய மொய்தீன் சார் அவர்கள், பாசித் சார் அவர்களையும் அவங்க குடும்பத்தார டீம் எல்லாமே கொஞ்சம் செஞ்சுக்குவாங்க. அகாடமியினுடைய தலைவரும் செயலாளரும் குடும்பத்தோடு இங்கே வருகை இருக்கின்றார்கள். புளியங்குடியிலிருந்து பயணித்து வருகை இருக்கின்றார்கள். எனக்கு தெரிஞ்சு மொய்தீன் சார் வந்து நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கேட்கும்போது குற்றாலத்துக்கு போய் பல மாதம் ஆச்சுன்னாரு. 200 கிலோமீட்டர் பல வருஷத்துக்கு பிறகு இப்போ தான் மனைவியை கூப்பிட்டு வந்திருப்பார் போல இருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் இப்போ மனைவிமார்களுக்கு பாராட்டு தெரிவிச்சுட்டு நம்ம போகலான்னு நினைக்கிறேன். மொய்தீன் சார் அவர்கள் அவருடைய நன்றியை தெரிவிக்க, அது மாதிரி பாசித் சாரும் இவர்கள் 2 பேருக்குமான பாராட்ட பத்திரத்தினை, அவர்கள் மனைவிகளுக்கான பாராட்ட பத்திரத்தினை வழங்குவதற்காக எங்கள் அமைப்பினுடைய இணைச் செயலாளர் முகமது யூனுஸ் அவருடைய துணைவியார் முனீரா அவர்களையும், ஜலால் அவர்களுடைய துணைவியார் ரிஸ்வான் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்பளிக்கிறேன். யூனுஸ் சார் கூப்பிட்டு வந்திருக்கேன். ஜலால் முனீரா மேடம் வந்து மொய்தீன் சாருடைய ஒய்ஃபுக்கும், ரிஸ்வானா மேடம் பாசித் சாருடைய ஒய்ஃபுக்கும் அந்த பாராட்டு பத்திரத்தை வழங்குவார்கள். சிறப்பு செய்யப்படுகின்றது. பாட்டு அமைப்புக்கான சிறப்பு செய்வதற்கான பாராட்டு பத்திரத்தினை வழங்குவதற்காக எங்களுடைய புதுக்கல்லூரியினுடைய ஆசிரியர் பணியாளர் சங்கத்தினுடைய தலைவர் ஏஜாஸ் அவர்கள் இங்கே வருகின்றார். அவரை மேடைக்கு வருமாறு அன்பு அழைக்கின்றேன். அடுத்தது ரசூல் சார் இருக்காரா? இல்லை, பாராட்டு பத்திரத்தினை கொடுங்க சார், கொடுங்க. சரி, பாட் அகாடமிக்கான மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவார்டினை வழங்குவதற்காக நம்முடைய சிறப்பு விருந்தினர் மரியாதைக்குரிய சுல்தான் இஸ்மாயில் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்பை அழைக்கின்றேன். இன்னும் ஒரு 4 தடவை.
எப்போவுமே அரசு பணி போட்டி தேர்வுகளை பற்றி சமுதாயம் நல்லா வரணும் அப்படின்னு சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாட்டு அமைப்பினர் இந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது கூட தமிழகத்தில் செயல்படக்கூடிய அனைத்து அமைப்புகளுக்கும் பயன்படுகிற அளவிலே ஒரு கையேடை வெளியிட்டிருக்கின்றார்கள். அந்த கையேட்டை நம்முடைய மரியாதைக்குரிய சுல்தான் அகமது சார் வெளியிட அதை கபூர் சார் இல்லை என்ன அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம். நான் வந்து இஸ்மாயில் சார் வந்து எப்படியாவது வாழ்நாள் ஒருக்கா பார்க்கணும்னு நினச்சிருந்தேன். நான் சவுதி அரேபியாவில் இருக்கும்போது 2016 ஒரு நிகழ்ச்சியில் அது நீயா நானால நிகழ்ச்சியில் ஒரு பார்த்தேன். நேராக பார்க்க மாட்டோமான்னு நினச்சேன், பார்த்துட்டேன். ரெண்டாவது விஷயம் என்னென்னா எங்களுடைய அம்மாவுடைய அத்தாவும் அவரும் ஒரே மாதிரி இருக்காங்க. இந்த ஃபோட்டோ அப்படியே இருக்குது. அந்த ஃபோட்டோ எங்கள் அம்மாவுடைய அத்தா இவரும் ஒரே மாதிரி 95% ஒரே மாதிரியாக இருக்காங்க. அவர் மிலிட்ரி மேனு. ரொம்ப வாழ்த்துக்கள், உங்களை பார்த்தது சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்காக. அப்படியா மாஷா அல்லாஹ். இந்த நிகழ்ச்சி வந்து எங்களுக்கு இந்த பாட்டாக இருக்கட்டும், அதாவது ஃபீடாக இருக்கட்டும், எல்லாமே எங்களுடைய ஒரு குடும்ப நிகழ்ச்சியாகவே நாங்கள் வந்து இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை எப்படி சொல்லணும்னு தெரியல. ரொம்ப மகிழ்ச்சி. இத்தனை பேர் உள்ள வல்லுநர்லாம் வந்திருக்கீங்க. அரசு சார்ந்த பணித் தேர்வுக்காக நாங்கள் பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம். அது தமிழகம் தழுவிய ஒரு பெரிய நிகழ்ச்சியாக ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுது இன்ஷா அல்லாஹ். அதுக்காக தான் இந்த புத்தகத்தை கைப்பேடை வந்து நாங்கள் வெளியிட்டிருக்கோம். அது எல்லாமே எங்களுடைய அரசு போட்டித் தேர்வு பயிற்சி மையத்தினுடைய தலைவர் அன்சார் சார் தான் இதை வந்து வெளியிடுவாங்க. ஃபேஸுங்க பேரில் இன்ஷா அல்லாஹ் வெளியிடுவாங்க. அதனால் ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியும் தெரிவிக்கும். வேறு என்ன பதட்டத்தில் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அதையும் பேசுவோம், ஆனால் பேசவே முடிய மாட்டேங்குது. ரொம்ப சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ். தேங்க்யூ ஜஸாக்கல்லாஹ். உங்கள்ட்ட கேள்வி கேட்க முடியாது சார். அதான் தேங்க்யூ சார். அது ஆளப்பா எளிமையாக இருந்தாலும் பல கணக்கான அரசு ஊழியர்களை, அரசு அதிகாரிகளை முஸ்லீம் சமூகத்திலிருந்து உருவாக்கிய வரலாற்று படைத்தவர் தான் மொய்தீன் சார் என்பதை இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். அடுத்தபடியாக